தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மார்ச் 19 வியாழக்கிழமை சரியாக மதியம் 1:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். இன்றைய தலைப்புச் செய்தி, தமிழகம் மற்றும் புதுவையில், அதாவது குறிப்பாக தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி மாலை இரவு இடிமழையானது வலுத்து பெய்துள்ளதுன்னு சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து நாம் எதிர்பார்த்திருந்த தேதின்றது 18-19 தேதிகளில் ஒரு மையமாக வைத்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு இப்போது என்ன மாதிரியான தீவிரம் வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்க போகிறது அப்படின்றதை நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துரும். கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்றைக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் அளவு என்பது பார்க்கும் பொழுது நாம் குறிப்பிட்டிருந்தோம், தலைநகரை தலைப்புச் செய்தி ஆக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு தம்ப்நெயில்லாம் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நம்ம அறிக்கையை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் மத்திய உள் தமிழக பகுதிகளிலையும் குறிப்பாக எதிர்பார்த்த சூழ்நிலையில் அங்கே கரூர் மாவட்டம்னு சொல்லியிருந்தோம், இன்னும் பிற மாவட்டங்கள்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் சில இடங்களை ஒதுக்க செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இது ஏன்னா ஒரு மாலை இரவு இடிமழை, இது எதன் காரணமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், தெற்கு காற்றின் உள்ளீடு என்பது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாகவே பார்க்கும் பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கின அந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது படிப்படியாக வடகடலோர பகுதிகளில் வந்தடைந்து மழைப்பொழிவின் தீவிரத்தை காட்டியிருக்கிறதுன்னு சொல்லலாம். சென்னையின் பள்ளிக்கரணை பகுதிகளில் கிட்டத்தட்ட 99.6 10 சென்டிமீட்டர் மேலும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இது நள்ளிரவு அதிகாலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நேற்றைய அறிக்கையில் நம்ம மாலை அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம், அதற்கு முந்தைய காலகட்ட அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம். அதை பார்த்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேடவாக்கம் பகுதிகளில் 95.2 மில்லிமீட்டர் அளவும், பள்ளிக்கரணை பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஜோன் 14ல் 84 மில்லிமீட்டர், அங்கே பார்த்திங்கன்னா 84 மில்லிமீட்டர் அளவிற்கும், ஒக்கியம் துறைப்பாக்கம் 78.8, சோழிங்கநல்லூர் 62.2, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நாராயணபுரம் 49.8, இப்படி சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பரவலான மாவட்டங்கள்னு சொல்லலாங்க. இது மத்திய தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழைப்பொழிவு, கடலூர் மாவட்டத்தின் புவனகிரி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 67 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அங்கே இன்னும் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் மழைப்பொழிவு, கலெக்டரேட் ஆஃபீஸில் சரி, சேத்தியாத்தோப்பு, குடித்தாங்கி, வடக்குத்து, வானமாதேவி, ஸ்ரீமுஷ்ணம், சிதம்பரம், இப்படி கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரங்கிப்பேட்டை, விருதாச்சலம், இன்னும் ஏராளமான இடங்களில் ஆங்காங்கே ஒரு லேசானது முதல் மிதமானது முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தருமபுரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாப்பிரெட்டி பகுதிகள் பார்த்திங்கன்னா 53, அரூர் 42.4, பாலக்கோடு 40, பெண்ணாகரம் 9, இப்படி இன்னும் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவையும் ஆங்காங்கே கொடுத்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகபட்சமாக காமாட்சிபுரம் 60 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை 50.2, சத்திரப்பட்டி 37.6, வேடசந்தூர் 37, இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகளில் கிட்டத்தட்ட 2வது இடம் சொல்லாங்க, இதை வரட்டுப்பள்ளம் 98.4 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அங்கே கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடிகிறது. ஈரோடு மாவட்டத்தின் அம்மாப்பேட்டை பகுதிகள் 86.4 மில்லிமீட்டரும், குண்டேரிப்பள்ளம் 31.8, பவானிசாகர் 7.8, இப்படி ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியின் பல்வேறு பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அதிகபட்சமாக அங்கே பார்த்திங்கன்னா அரியலூர் கேம்ப் ஏரியா பார்த்திங்கன்னா 60 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு. இப்படி பல்வேறு இடங்களிலும் 58 மில்லிமீட்டர் அளவிற்கும் சங்கராபுரம், அரியலூர், மூரார்பாளையம், மணலூர்பேட்டை, கடவனூர் பகுதிகள், ரிஷியவந்தியம், உளுந்தூர்பேட்டை, இப்படி கள்ளக்குறிச்சியின் பல்வேறு பகுதிகளிலேயும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் காஞ்சிபுரம் தாலுகா ஆஃபீஸ் அதிகபட்சமாக 26.6 மில்லிமீட்டரும், வாலாஜாபாத் 22.6, குன்றத்தூர் 22 மில்லிமீட்டர், உத்திரமேரூர் 17, செம்பரம்பாக்கம் 10, ஸ்ரீபெரும்புத்தூர் 8.6 மில்லிமீட்டர் அளவிற்கும், கன்னியாகுமரியின் மாம்பழத்துறை 19.8, பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை, புத்தன் அணை, முக்கூடல் அணை, இப்படி ஏராளமான இடங்களில் கன்னியாகுமரியின் இடங்களிலும் மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே கொடுத்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தின் பரமத்தி 11.2 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தேன்கனிக்கோட்டை 44 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, கிருஷ்ணகிரியின் தாலுகா ஆஃபீஸ் பகுதி 19.3, ராயக்கோட்டை 13, தளி 10, இப்படி அங்கேயும் சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அங்கே தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லாத. அங்கே அந்த மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமானது ஓரிரு இடங்களில் கனமழையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மதுரை மாவட்டத்தின் பெரியப்பட்டி 19 மில்லிமீட்டர், இன்னும் பார்த்திங்கன்னா மதுரையின் சில இடங்களிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் மயிலாடுதுறை அதிகபட்சமாக 15 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, செம்பனார் கோயில் 7, சீர்காழி 4.4, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேளாங்கண்ணி பகுதிகள் 14.8, தலைஞாயிறு 11.2,
வேதாரண்யம் பகுதிகள் 3.6, நாமக்கல் மாவட்டத்தின் ராசிபுரம் பகுதிகள் 58.2, புதுச்சத்திரம் 28 மில்லிமீட்டர், மங்களாபுரம் 26.8, திருச்செங்கோடு 11.2, சேந்தமங்கலம் 7.4. அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தின் தல்லாத்தலை வந்து பார்த்திங்கன்னா 45 மில்லிமீட்டர் அளவிற்கும், வேப்பந்தட்டை 20 மில்லிமீட்டர் அளவிற்கும், பெரம்பலூர் மாவட்டத்தின் பெரம்பலூர் பகுதிகள் 5. இன்னும் பெரம்பலூரின் ஓரிரு இடங்களிலேயும் மழைப்பொழிவு. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலேயும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. கந்தர்வக்கோட்டை அதிகபட்சமாக 27.3 மில்லிமீட்டர் அளவுக்கும், குடிமியான்மலை 18 மில்லிமீட்டர் அளவிற்கும், இலுப்பூர் 17 மில்லிமீட்டர், ஆவுடையார் கோவில் 13.4, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடம் 53.2, ராமேஸ்வரம் பகுதிகள் 46, தீர்த்தமண்டபம் 28, தொண்டி 26 மில்லிமீட்டர், பாம்பன் பகுதிகள் 25.2, திருவாடனை 18.6, மண்டபம் 16.2, வட்டணம் 8.6, ராமநாதபுரம் 4, ஆர்எஸ் மங்கலம் 3, ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆற்காடு பகுதிகள் 75.8, இது 3ஆம் இடம்னு சொல்லலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ராணிப்பேட்டை பகுதியில் 42.4 மில்லிமீட்டர் அளவுக்கும், காவேரிப்பாக்கம் 38.4, பணப்பாக்கம் 38.2, இன்னும் பல்வேறு இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. சேலம் மாவட்டத்தின் சங்கரி துர்க் 81 மில்லிமீட்டர் அளவிற்கு 8 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு சேலம் மாவட்டத்தின் பகுதிகள். எடப்பாடி 76.4, மேட்டூர் 57.2, இன்னும் பல்வேறு இடங்களில் சேலம் மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு. சிவகங்கை மாவட்டத்தின் தேவக்கோட்டை பகுதிகள் அதிகபட்சமாக 12. இப்படி தென்காசி, தஞ்சாவூர், திருவாரூர் நாம் எதிர்பார்த்த இடங்களில் எல்லா இடங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. திருச்சி மாவட்டத்தின் பரவலான பகுதிகளையும் ஒரு இடங்களில் ஒதுக்கியும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்திருக்கக்கூடிய நிலை. இப்படி பல்வேறு இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையின் ஆங்காங்கே கொடுத்திருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது இன்றைக்கு நேற்றைய காட்டிலும் நாம் கொடுத்திருக்கோம். குறைந்த பரப்பில் இருந்தாலும் இன்றைக்கு மழைப்பொழிவு என்பது மத்திய தமிழக பகுதிகளான உள்பகுதிகளும் சரி, சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் பிற பகுதிகளிலையும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளான ஈரோடு இடைப்பட்ட அந்த ஒரு ஜோன்ஸில் மழைப்பொழிவு இருக்கும். கரூர் அதற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் சொல்லலாம். இதை அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளில், அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இப்போது இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த வேலையிலேயும் சரி, அதற்கு காலை வேலை அந்த வெப்ப உயர்வுக்கு பின்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கக்கூடிய நிலை இருந்தாலும், இன்னும் தென் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு என்பது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் உள் மாவட்டங்கள் தென்மேற்கு பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய வேலை. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை, சிவகங்கை இணைமிடம் பகுதிகளான பகுதிகளிலையும் இன்றைக்கும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா மதிய மாலைக்கு ஆகவே பார்த்திங்கன்னா சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் சில மணி நேரங்கள் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு நாள் இந்த தீவிரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அடுத்த நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி சில இடங்களில் இன்றைய காட்டிலும் நாளை குறைந்த பரப்பில் ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேற்றைய அளவிற்கு தெற்கு காற்றின் உள்ளீடு என்பது இன்றைக்கு அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லலாம். இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இருந்த பகுதிகளில் இருந்து இன்றைக்கு அதனுடைய இட அமைப்பு மாற்றத்தின் காரணமாக தெற்கு காற்றின் அளவு என்பது அளவாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதால் புழுக்கம் சற்று உயர்ந்து எங்கெங்கெல்லாம் அதிகபட்சமாக அதற்கு ஏற்ற இடங்களில் அதற்கு காற்று குவிதல் ஏற்படுகிறதோ அங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். இப்படி ஒரு மழைப்பொழிவு என்பது 21 காலகட்டங்கள் வரைக்குமே ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அடுத்தடுத்த நாட்களில் மீண்டும் வெப்பம் என்பது சற்றே ஒரு உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இன்றைக்கு நாம் எதிர்பார்த்த அந்த தேதிகளில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இனி வரும் காலகட்டங்களிலையும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். வலுவான காற்றும் வீசும் சில இடங்கள் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்லாம் நான் வந்து நியூஸில் பார்த்த அடிப்படையில் சொல்கிறேன். இதை சில இடங்களில் தென்னை மரங்கள்லாம் சாய்ந்து அப்படின்ற மாதிரி பதிவாகிருக்கு. இது எல்லாமே நம்ம முன்கூட்டியே அறிவிச்சிருந்த ஒன்று தான். காற்றுடன் கூடிய கனமழையாக இருக்கும், ஐஸ் கட்டிய மழையும் ஒரு சில இடங்களில் அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழையும் இருக்கும் இப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். இதுபோல் வானிலை அமைப்புகள் எதனாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம். மாத இறுதி நாட்களில் ஒரு சில நாட்கள் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பாக தெரிகிறது. அதன் தீவிரத்தன்மை என்பது எப்படின்றது மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அறிவிக்கலாம். கண்டிப்பாக மழை பொழிவு இன்னும் துல்லியமாக ஆங்காங்கே எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். கண்டிப்பாக ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனலோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். இனிவரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.